வணக்கம் யூவர்ஸ். ராஜா சாருடைய இசையை தன்னுடைய மூச்சுக்காத்தால் நிரப்புபவர் அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய ஃப்ளூட்டிஸ்ட் நெப்போலியன் சார். ராஜா சாருடைய இசையில ஃப்ளூட் என்பது மற்ற இசையில கேட்குற ஃப்ளூட் மாதிரி கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது நம்மிடையே பேசும், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட உறவாடும், ரொமான்ஸ் செய்யும். இப்படிப்பட்ட இசையின் ஃப்ளூட்டுக்கு சொந்தக்காரரான நெப்போலியன் சாருக்கு டிசம்பர் 8ஆம் தேதி பிறந்த நாள். தீபா ரிஃப்ளெக்ஸ் விஷஸ் நெப்போலியன் சார் a very happy birthday. இசை என்றால் எப்படி நானோ, ஃப்ளூட் என்றால் அவர். நம்ம ராகதேவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணும்னா அது எளிதா என்ன? ராகதேவனிடம் நெப்போலியன் சார் ஃப்ளூட்டிஸ்டாக வந்து சேர்ந்தது ஒரு கதை. ஒரே முறை உன் தரிசனம் மாதிரியான ஃப்ளூட்டுக்கு நிறைய வேலை இருக்கிற டஃப் பாடல்களையான் டெஸ்ட் மாதிரி அவருக்கு கொடுத்து தான் அவர் எடுத்திருக்கிறார். சரி சரி, என்ன பாட்டு என்கிட்ட நீ ஃபஸ்ட்டு வாசிங்க? நான் சொன்ன வந்தால் மகாலட்சுமி. அன்றைக்கே உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சா? சரி, அது நீங்கள் சொன்னதுனால அது ஞாபகம் வருது எனக்கு. ஸோ அப்படி வாசிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் அந்த பாட்டை வாசிட்டு திருப்பி எனக்கு ஒரு 2 வாரம் ஒன்றுமே இல்லை, மற்ற ரெக்கார்டிங் வாசிட்டு இருக்கிறேன். திருப்பி ஒரு நாள் கூப்பிட்டுட்டு இது மாதிரி அடிக்கடி ஒரு 6-7 சாங் வாசிச்சிருப்பேன். இந்த மாதிரி அந்த மலையோரம் வீசும் காற்று நான் வாசிச்ச 2வது பாட்டு கேட்குதா? ஆமாம், நான் வாசிச்ச 2வது பாட்டு. அப்புறம் சில பாட்டுகள் வாசித்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா ரெகுலராக வர முடியுமான்னு கேட்டாங்க இல்லைங்களா. நான் சொன்னேன், சார் 1 மாதம் எனக்கு கமிட் ஆகிருக்கிறேன், 1 மாதம் கழித்து நான் வர்றேன். அதே மாதிரி 1 மாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேறு ரெக்கார்டிங் ஒத்துக்கலாம். நான் 1 மாதம் கழிச்சு எங்கே போய் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண அன்றைக்கி எடுத்த பாட்டு வந்து ஒரே முறை உன் தரிசனம்னு ஒரு பாட்டு. ஃப்ளூட்டுக்கு அப்படி ஒரு ஒர்க்கை கொடுத்துருந்தாரு. ஏன் செக் பண்ணுறாரு, முடியுமா முடியலையான்ட்டு. ஸோ ஃபுல் சாங் பிஜிஎம் ஃப்ளூட் இருக்கும். ஆச்சா அவர் ரொம்ப திருப்தி. ஃப்ளூட் பாருங்க, முயல் துள்ளி துள்ளி ஓடுற மாதிரி. நெப்போலியன் சாருடைய இன்னொரு பேர் அருண்மொழி. அவர் வெறும் ஃப்ளூட்டிஸ்ட் மாத்திரம் கிடையாது, ராஜா சார் கிட்டத்தட்ட 500 பாடல்களுக்கு மேல் பாடியவர். அவர் எப்படி பாடகர் ஆனார் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவர் ராஜா சாருடைய இசையை மியூசிஷியன்ஸுக்கு அப்படியே எடுத்து சொல்லும் பொழுது 2 லைனை பாடி காட்டியிருக்காரு தற்செயலா. அவர் தற்செயலா பாடி காட்டினதை தற்செயலா ராஜா சாரும் கேட்டிருக்கிறார். அடுத்த பாடல் அருண்மொழி தான் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இவருடைய பாடகர் பயணம். இவருக்குள்ள ஒரு பாடகர் இருக்கிறார் என்பதை ஐடென்டிஃபை பண்ணது ராஜா சாருடைய பொட்டன்ஷியல். அது வந்து இவருக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு நான் இது பண்ணுறப்போ அவர் வந்து மாஸ்டர் வந்து நோட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக போவார் பக்கத்தில். அப்போது இவர் எங்கிட்ட வரமாட்டாங்க, எல்லா பக்கத்துலையும் நிற்பாங்க. நோட்ஸ் கொடுக்குறதோட சரி, அப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் தான் நான் வந்து இப்போ போய் கரெக்டாக சொல்லுவேன். அந்த நேரத்தில் இவர் வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, இல்லை மாஸ்டர் அது கொஞ்சம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி காட்டினார். வாசி காட்டாம பாடி காட்டினார். அதை நான் கிளாஸ் பண்ணுறப்ப கேட்டதுனால சரி நெப்போலியன் பாடட்டும்னு சொல்லிட்டு ஒரு நான் திடீர்னு ரெக்கார்டிங் கொடுத்து நெப்போலியன் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி பாடுறேன். அந்த பாட்டில் இது அவர் பாடின பாட்டு இனிமேல் பாடுவார். இப்போ வந்து பாட போகிற பாட்டு வேற ஒரு பாட்டு, ஆனால் அவரே ஃப்ளூட் வச்சுட்டு அவரே பாடணும்.
நான் பாடும் மௌனராகம் என் காதல் ராணி இன்னும் நெப்போலியன் சார் ஃப்ளாட்டிஸ்ட் பாடகர் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் சாதாரண விஷயங்களையும் கூட ரொம்ப கவிநயத்தோடு வெண்பா ஸ்டைல்ல எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ராஜா சார் பத்தி எழுதின ஒரு கவிதையை காட்டுறேன் பாருங்க. ஒற்றை ஜீவனின் பொற்கை அசைவினில் அண்டம் தலையினை ஆட்டிடும் அதிசயம், ஒப்பனை அப்பிய செப்படி மத்தியில் தப்பி இருக்கும் இயற்கையின் இசை நயம், மற்றோருக்கெல்லாம் ஏழன சுரங்கள் உன் கைப்பட அவை இரவா வரங்கள், வெண்கரு கட்டைகள் உன் விரல் உழுகையில் அந்த கலைமகள் ஆடிடும் நடனம் என நாட்டிசை மேட்டிசை செவ்விசை மெல்லிசை பன்னிசை பலவென உன்னதம் மேவிடும், தீஞ்சுவை கனியென மெட்டு விளைந்திடும் தேஞ்சுவை கேட்பவர் துன்பங் கலைந்திடும், களங்கம் இல்லா மழலை குணவோன் கமலிலை நீர் போல் பளிங்கு மனதோன் இளங்கும் மறை போல் துளங்கும் இசையை படைப்போன் அதனால் இவனும் இறையே. ராஜா சார் பத்தி அவர் எழுதின கவிதை அற்புதமா இருந்ததுல. பின்ன 35 ஆண்டுகள் ராஜா சாரோடு ஒருவர் பணியாற்றினால் அவர் கவிதையாகவே மாறி விடுவார் தானே. என்னோட பேர் நெப்போலியன், புல்லாங்குழல் இசை கலைஞர். இளையராஜா சார்கிட்ட கிட்டத்தட்ட 35 வருஷமா அவர் கூட நான் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, தேவலோகம் வேறு ஏது தேவி இங்கு உள்ள போது வேதமோது. இப்ப தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 500 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கேன் ராஜா சார்ட்ட. என்னுடைய இன்னொரு பேர் அருண்மொழி. இப்போ இளையராஜா 1000 என்ற நிகழ்வில் நெப்போலியன் சாருடைய அருமையான ஃப்ளூட்டின் தேன் துளிகள்.
இவ்வரையே என் மறையே என்கிறார் நெப்போலியன் சார். ஃப்ளூட் ஏன் தெரியுமா இவ்வளோ இனிமையா இருக்கு? உள்ள எம்டி ஹாலோ, ஒன்றும் ஒரு வன்மமோ நெகட்டிவிட்டியோ உள்ள இல்லாததுனால வெளியில இனிமையா இருக்கு. நெப்போலியன் சாரோ ஃப்ளூட்டோ வெளியே இனிமையா இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? both of them allow themselves to be played by the master. தன்னுடைய ராக தேவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்த ஒருவர். எப்படி பாருங்க. இல்ல பாடி எல்லாம் காட்டுங்க, வாட்ச் காட்டு. வாட்ச் காட்டினா தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி அவர் வாச்சாரு, அப்படி அதை வாசிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்ன இடங்கள் சில ஆக்சென்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் கலைஞர்கள் மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் அவங்க அருமையாக பர்ஃபார்ம் பண்ண தருணங்கள் தான் அதிகமாக கொண்டாடப்படும், பகிரப்படும். ஆனால் நெப்போலியன் சாருக்கு மட்டும்தான் அவர் பர்ஃபார்ம் பண்ண மறந்து விட்டு அந்த தருணம் ஒரு கவிதையாக அமைந்தது, அதிகமாக பகிரப்பட்டது, கொண்டாடப்பட்டது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல அவர் ஃப்ளூட் வாசிக்க வேண்டிய இடத்துல வாசிக்காமல் விட்டுட்டாரு. ஆனால் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். எஸ்பிபி அந்த வாய்ப்பை மறுபடியும் அவருக்கு வழங்கினார். அவரும் ஃப்ளூட் இல்லாமல் இருந்த இடத்துல அந்த ஃப்ளூட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அற்புதமாக செய்து காட்டினார், ப்ரூவ் பண்ணார். I, on behalf of my brother, one of the finest flautists, Napoleon, called Arun Mozhi. So what happens is, மற்றவங்களுக்கு சொல்றேன், பேம்பு ஃப்ளூட்ஸ் வந்து ஏறத்தாழ ஒரு 20 ஃப்ளூட்ஸ் வச்சுப்பாங்க. எந்த பாட்டுக்கு எந்த சுதியில் எடுக்கணுன்றது சம்டைம்ஸ் அது கீழே தவறி போய் அந்த பக்கம் போயாச்சுன்னா, இஃப் யூ டேக் ஏ ராங் ஃப்ளூட், வேற நோட்டே வந்துடும். He is feeling so bad that he could not play the second background.
அவர் தயவு பண்ணி செகண்ட் பேக்ரவுண்ட் எனக்காக இன்னொரு தடவை ப்ளே பண்ண முடியுமான்றாங்க. வை நாட்? இளைய நிலா செகண்ட் பிஜிஎம் பொழிகிறதே, இதயம் வரை நரகிறதே. இந்த புல்லாங்குழல் வேந்தர் பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துக்கள். பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப் கொடுத்திருக்கிற ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.